மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கேவரோடை கிராமத்தில் விதிமுறைகளை மீறி செயல்படும் மணல் குவாரிகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறி மணல் குவாரிகளை மூடக்கோரி கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த கேவரோடை கிராம மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மணல் குவாரிகளை மூடக்கோரி 50க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். கொள்ளிடம் அருகே வேட்டங்குடி வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட கேவரோடை கிராம மக்கள் அளித்த மனுவில் விவசாயத்தை பிரதானமாக கொண்டுள்ள வேட்டங்குடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயத்தை அழிக்கும் நிலைப்பாட்டை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. கேவரோடை, இருவக்கொள்ளை, வெள்ளக்குளம் ஆகிய கிராமங்களில் விளைநிலங்களில் தனியார் மணல் குவாரிகள் அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. விதிமுறைகளை மீறி தனியார் மணல் குவாரி உரிமையாளர்கள் மணல் எடுத்து வருகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் கடல் நீர் உட்புகுந்து கிராமத்தில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி விவசாயம் முற்றிலும் அழியும் சூழலும் மக்கள் குடிநீருக்கு அலையும் நிலை உருவாகி வருகிறது. மணல் குவாரி அனுமதிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வருவாய்த்துறையினர் அறிவிப்பு நோட்டீசுகள் ஓட்டி முறையாக அனுமதி பெற்றுள்ளதாக கூறுகின்றனர். மணல் குவாரி நடத்துவது குறித்த எந்தவித கருத்து கேட்பு, விளம்பரங்கள் செய்யாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் முறைகேடு செய்துள்ளனர். விதிமுறைகளை மீறி செயல்படும் மணல் குவாரிகளை மூட வேண்டும் என்று புகார் அளிக்கும் பொதுமக்களுக்கு மிரக்கல்கள் வருகிறது. எனவே விதிமுறைகளை மீறி செயல்படும் மணல் குவாரிகளை மூட வேண்டும், இல்லையென்றால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து அறவழியில் போராட்டம் நடத்துவோம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளனர். கொள்ளிடம் வட்டாரத்துக்கு உட்பட்ட பகுதி தான் 40 வேட்டங்குடி வில்லேஜ். அந்த வில்லேஜில் கேவலைன்னு ஒரு கிராமத்தில் தான் வந்திருக்கோம். எங்களோட கிராமத்தில் 10 ஆண்டு காலமாக அந்த மணல் குவாரி தனியாருக்கு கொடுத்து இந்த புவிகள் மற்றும் இந்த கனிமவளத்துறை அனுமதி கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரமான விவசாயத்தை சுத்தமாக பாதிக்குது என்னன்னா மக்களுடைய விவசாயம் சுத்தமாக பாழடைஞ்சு போடுது. எங்களுக்கு இந்த சீசனில் தான் முந்திரி சாகுபடி ஆகும். இந்த வருஷம் ஃபுல்லாக உரத்து போய் நாங்கள் ஒரு வருஷம் 4 லட்ச ரூபாய் கொடுறோம்னா இந்த வருஷம் எங்களுக்கு 50,000 கூட எடுக்க ஆள் இல்லாத ரொம்ப பரிதவிச்சு போயிட்டு இருக்கோம். அதில் நிலத்தடி நீர் சுத்தமாக போயிடுச்சு. நிலத்தடி நீர் சுத்தமாக இல்லை, எல்லாமே உப்பு தண்ணி ஆகிற மாதிரி சவுறு தண்ணியாக மாறிக்கிட்டு இருக்கு. குடிநீர் எங்களுக்கு குடிநீரே வாய்ப்பு இல்லை. இப்போ வேட்டங்குடி தாண்டி வேற கிராமத்தில் போய் நாங்கள் குடிநீர் எடுத்துகிட்டு வர சூழ்நிலை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை எங்களுக்கு இந்த மணல் குவாரி சம்பந்தமாக நாங்கள் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. இது வரைக்கும் அனுமதி கொடுத்த அளவை விட பல மடங்கு ஆழத்துலையும் எடுத்திருக்காங்க. அனுமதி கொடுத்த புலையன்களை தவிர மாற்றிடங்கத்துக்களையும் அவங்க எடுத்திருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட ஆய்வு பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஏடிமிட்ஸ் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கிற புவி மற்றும் அந்த துறை சார்ந்தவங்க இதுக்கு எங்கே பார்வையிடுறாங்க, யார் பார்க்குறாங்க, யார் தரப்புலேருந்து அனுமதி கொடுக்குறாங்க. இந்த அனுமதி கொடுத்து வர அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு நிதியும் வரது கிடையாது. இந்த அனுமதி கொடுத்தல எல்லாம் சொல்கிறாங்க 100 ரூபாய்க்கு அந்த மணல் ஒரு யூனிட் கொடுத்தா அதில் ஒரு 25% கிராமோட வளர்ச்சிக்கு தான் வரணுமா. அந்த பணம் வரவே இல்லை. எங்கள் கிராமத்துக்குள்ளார வந்ததாவே தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு எந்த வளர்ச்சியும் கிடையாது. ஒரு நீரோட்டம் போகுது, எங்கள் விவசாயம் பாதிக்குன்னா அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் கிராமத்தில் இருக்கிறப்போ அந்த கிராம நிர்வாகமும் சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரவுடியை வச்சு இவன் மிரட்டுறான். நாங்கள் போய் ஏதாச்சும் கேட்க போனோம்னா ஆளை வச்சு மிரட்டுறான். உன்னை வெட்டிடுவோம் குத்திருவாங்கிறான். போலீஸை போய் போலீஸ் ஒரு பிடிச்சு கொடுத்தா கொலை பண்ணானா கொன்னா வாங்க, உயிர் போனதுக்கு அப்புறம் தான் வாங்கன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு காவல்துறை சொல்லுது. நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறது? நான் போன ஆண்டுக்கும் 30/5/2025 அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சந்திச்சு விவசாய குறைதீர்ப்பு அன்னைக்கு விட முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதையும் மீறி நாங்கள் உள்ளார போய் ஐயாட்ட மனு கொடுத்தோம். உடனே ஸ்டாப் பண்ண சொன்னாங்க, டைம் எடுத்துக்க சொன்னாங்க. மத்தியானத்துக்கு மேலே சந்திச்சாங்க எங்களை. நிறுத்திறன் தான் இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. ஆனால் நிறுத்தின பாடில்லை. எங்களுடைய வயிற்றுச்சலை வாங்கி குடிக்கிறாங்க. எல்லா அரசும் சரி தான். மாவட்ட நிர்வாகம் இந்த வருவாய்த்துறையும் காவல்துறையும் எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்றத நாங்கள் என்ன பண்ணிக்கலாங்கிறத முடிவிலே இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரமே சுத்தமாக போயிடுச்சு. இன்னைக்கு மனு கொடுத்துருக்கேன். மனு கொடுத்தோன்னா அந்த சம்மந்தப்பட்ட கனிம வளத்துறை கான்டாக்ட் பண்ணி ஏடிமென்ட்ஸ்கிட்ட பேசியிருக்காரு. நான் கொஞ்சம் நாட்கள் சொல்கிறேன், நாங்கள் வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணோம். இப்போ கூப்பிட்டு நான் அதுக்கெல்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் கலைஞ்சி போங்க, வீட்டுக்கு போங்க, நீங்கள் போகிறதுக்குள்ளார நின்றுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மாவட்ட ஆட்சியர் சொல்கிறது இப்போ என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிறுத்தினாங்கன்னா நாளைக்கு தொடர்ந்தாங்கன்னா நாங்கள் அறவழி ஆர்ப்பாட்டத்தை செய்வோம். இப்போ எங்களோட தலைமுறை இல்லை, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே பாதிக்கப்படும். ஆடு மாடு இப்போ ஒரு 10 அளவு அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க 50 அடி நோட்டிடுறாங்க. அதனால ஒரு உயிரே போனாலும் திருப்பி நம்ம அந்த பணத்தை கூட 2 நாள் கழிச்சு தேட வேண்டியதா இருக்கு. அதனால 2 உயிரே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மணல் குவாரியால 2 உயிரே எங்க ஊர்ல போயிருக்கு. கண்டிப்பா இந்த மணல் குவாரிக்கு ஒரு தீர்வு நல்ல சார், நம்ம கலெக்டர் சார் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். எங்க ஊர்ல கண்டிப்பா அந்த குவாரி எடுக்கவே கூடாது சார், எடுக்கக்கூடாது. எவ்வளவோ நாங்க அங்க சீர்காயெல்லாம் மனு கொடுத்துட்டோம், போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டோம். அவங்க எல்லாம் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனாலதான் நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்ததுக்கு சார் ஒரு நல்ல முடிவு, நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும் சார். நல்ல தீர்வு அவங்க கொடுக்கணும்.